உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரத்னம். முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று சில பேருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத சொல்ல மறந்துட்டேன். அதனால மறுபடியும் இன்னைக்கு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இந்த மறந்த சில பேர் யாரு தெரியுங்களா? அவளுக்கு நம்ம தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் எல்லாமே திமுக உடன்பிறப்புகள். அதனால அவர்கள் எல்லாருக்கும் மக்களாகிய உங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். திமுக உறுப்பினர்கள், திமுக உடன்பிறப்புகளுக்கு மட்டும் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கமெண்ட் செக்ஷன்ல என்னோட போன் நம்பர் அப்படிங்கிறதையும் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு விஷுவலாவே உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய கால் வந்துச்சு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களோட வகையராக்கள், இந்த கூட்டணி கொத்தடிமைகள் இவங்க வேணா நினைச்சுக்கிட்டு போட்டோம். ஆனா சாதாரண ஒரு யூடியூபர், சின்ன யூடியூபர் ஒரு போன் நம்பர் கொடுத்ததுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை, எப்பா இது எங்க ஊர்ல இது மாதிரி நடக்குதுங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க சார், எங்க ஊர்ல இந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை லாரி லாரியா அள்ளிட்டு வந்து கொட்டுறாங்க. அவ்வளவு மன வேதனைகள் மக்கள் கிட்ட இந்த திமுக ஆட்சியில. இதுல சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி பேசினாங்க. ஒரு திமுக கவுன்சிலரால அவங்க குடும்பமே நடுத்தருவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்கள், அதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது நாம இந்த தீபாவளி கழிச்சு இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பேசுவோம். அதே மாதிரி கரூர்ல இந்த 30 பேர் விழா, முப்பெரும் விழா நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த முப்பெரும் விழாவுக்கு போன பேருந்து ஒண்ணு மோதி ரேணுகா அப்படிங்கிற ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போனாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னொரு மாற்று சாதியில ஒருத்தரை திருமணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டாரு. 3 வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்கு. 3 வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை இருந்திருக்கு. வளகாப்பு பண்ணி 2வது நாள் இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, இந்த ரேணுகா அப்படிங்கிற பெண்மணிக்கு வேலை வாங்கி கொடுத்ததே அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏ இளங்கோ. இவர் தான் ரேஷன் கடையில அந்த பெண்ணுக்கு வேலை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, பின்னாடி கல்லா கட்டி இருப்பாங்க, அது வேற விஷயம். இந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பெண்ணோட விபத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பனா எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இவங்க மறைச்சிருக்காங்க பாருங்க. அந்த பஸ்ஸோட புகைப்படம், அந்த பெண்ணோட திருமண புகைப்படம், அவங்க இந்த வளகாப்பு நடத்தின புகைப்படம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. எவ்வளவு கனவுகள், எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு லட்சியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தது. இத எவனுமே பேச கிடையாது. இந்த பெண்ணுக்கு ஏதாவது நிதி, அரசு சார்பா நிதிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா திமுக சார்பா என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. எப்படின்னா, இந்த அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ எங்கேயுமே போக மாட்டாரு மனுஷன். ஆனா இந்த பெண் மரணித்த விவகாரத்துல கடைசி வரைக்கும் மருத்துவமனையில இருந்து அஸ்தி கரைகிற வரைக்கும் மனுஷன் கூட இருந்திருக்காப்ல. அப்ப எப்படியாவது இதை மறைச்சிடணும், வர்ற மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு எதுவுமே நீங்க பேசக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கரூர் சம்பவத்துல விஜய் செய்த கொலைன்னே பேசியிருந்தாங்கல்ல, அப்ப இது திமுக செய்த கொலையா, ஸ்டாலின் செய்த கொலையா, செந்தில் பாலாஜி செய்த கொலையா, உதயநிதி செய்த கொலையா, இல்ல இளங்கோ செய்த கொலையா, இப்படியும் பேசிக்கிட்டே போலாம்ல. பாருங்க அந்த புகைப்படம். ஒரு காதல் திருமணம் செஞ்சிருக்காங்க, குழந்தை இல்லாம இருந்து கஷ்டப்பட்டு இப்பதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப ஒரு அழகான குடும்பம். இப்படி போயிருக்கு. இத பத்தி எந்த மீடியாக்களுக்குமே பேசப்படாம மறைக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட உறவுக்காரர்கள்ட்ட நாம விசாரிச்சு இது சார்பாகவும் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோ அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கொடுக்குறேன். அதோட முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகம் சார்பா கரூர்ல மறைந்த அந்த 41 பேரோட குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பா அறிவிக்கப்பட்டிருந்தது. விஜய் அவர்களால நேர்ல போக முடியல. நேற்று எல்லாரோட வங்கி கணக்குலையும் அந்த தொகை அப்படிங்கிறது வரவு வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி காயமடைந்தவர்களோட குடும்பத்திற்கும் நிவாரணம் அப்படிங்கிறது எல்லாமே வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கரூர் என்ன ஆப்கானிஸ்தான்ல இருக்கா, பாகிஸ்தான்ல இருக்கா? இப்ப எல்லாரும் விஜய் நேர்ல போகலன்னு இதைதான் பேசுவானுங்களே தவிர உண்மை நிலவரத்தை யாரும் பேச மாட்டாங்க.
டிஜிபி ஆபீஸ்ல போய் பர்மிஷன் கேட்டா எஸ்பியை பாருங்கிறாங்க, எஸ்பி கிட்ட கேட்டா ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஏன் கரூருக்கு விசா எடுத்துட்டு போகணுமா என்ன? ஏன் காவல்துறையினர் இதுல கூட இந்த அரசு சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு? சில பேர் சொல்லுவாங்க, விஜய் உட்காந்துருக்கலாம் கூடாதுங்க, உடைச்சு போய் இறங்கிடணுங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாங்கன்னு. இதுக்குதான் திமுகவினரும் உளவுத்துறையும் காத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் பர்மிஷன் இல்லாம போனாரு, அதனால அங்க நடந்த கூட்டத்துக்கெல்லாம் நாங்க சம்மந்தமே இல்லைன்னு கலந்துப்பாங்க. ஏன்னா பர்மிஷன் வாங்கி நடந்த கூட்டத்திலேயே இந்த ஆட்சியாளர்களோட கையாலாகத்தனத்தால 41 உயிர்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படாததால, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால பறி போயிருக்கு. அப்ப விஜய் எப்படியாவது பர்மிஷன் வாங்காம போகணும். அப்படி இல்லைன்னா விஜய் நேர்ல போக கூடாது. நேர்ல போகல அப்படின்னா, விஜய் நேர்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகை வாங்கில வச்சு பேசுவோம். போனா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை வச்சு பேசுவோம். ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலை தான். நல்ல வேலையா இது ரெண்டுத்துக்குமே ஆட்படாம, இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே அகப்படாம விஜய் அவர்கள் வங்கி கணக்குல வரவு அப்படிங்கிறத, இந்த நிவாரண தொகை அப்படிங்கிறத வச்சிருக்கார். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெக்கப்படணும். என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு கரூர்? ஏன் ஒரு மனிதன் போக கூடாதா? இது இப்ப இல்ல, இவங்க அப்பா காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம இந்த சர்க்காரிய கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கச்சத்தீவை தாராவார்த்து கொடுத்தாங்க பாத்தீங்களா? அப்ப கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இதை எதிர்த்து கேஸ் போடுறாரு. அப்ப அவரை கூப்பிட்டு, மாநில அரசை கூப்பிட்டு நீதிமன்றம் விசாரிக்குது. என்ன கிருஷ்ணமூர்த்தி கேஸ் போட்டிருக்காருன்னா, கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதி, தமிழக எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதி, நான் இந்திய குடிமகனா, இந்தியாவோட எந்த நிலப்பரப்புக்கும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர எங்க வேணாலும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் கச்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறாரு. இது விவகாரமா கருணாநிதியை கூப்பிட்டு நீதிமன்றம் கேட்டப்ப, கச்சத்தீவு விவகாரத்துல மத்திய அரசோட முடிவு என்னவோ அதுதான் எங்களோட முடிவு. உண்மையிலேயே மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஆக சிறந்த அடிமை வரைந்த கருணாநிதி அவர்கள் தான். ஏன்னா ஈழ விவகாரத்தை பேசும்போது நாங்களே அடிமையா இருக்கோம், ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் அப்படின்னு தான் அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவர் கருணாநிதி. இவருங்க இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து அடிமை அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வெக்கமா இல்லையா? அன்னைக்கு கச்சத்தீவுல செஞ்சதை இன்னைக்கு கரூர்ல விஜய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? விசா வாங்கணுமா? இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு இந்திய குடிமகன்கள் விசா இல்லாம பயணம் செய்யலாம். அந்த அளவுக்கு மத்திய அரசு தன்னோட வெளியுறவு கொள்கையின் மூலமா பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க பாசிச பாஜக உள்ள வந்துரும், பாசிச பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு சொந்த மாநிலத்துல ஒரு நடுவுல இருக்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு கட்சி தலைவரை நிவாரணம் கொடுக்க அனுப்ப முடியாம இருக்கீங்க. கேட்டா பாதுகாப்பு குறைபாடு. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதை விட உங்களுக்கு என்ன வேலை? இப்படி ஒரு கேள்வி இங்க இருக்கா இல்லையா? இதுக்காக ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும். இதற்கிடையில செந்தில் பாலாஜி கரூர் முழுக்க எல்லாத்துக்கும் சில்வர் குண்டா, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட இது ஒரு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இது நாம பெருசா நாம பேச வேண்டியது இல்லை. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்ப கிராம பஞ்சாயத்திலேயே கூட எல்லாரும் கொடுப்பாங்க, தீபாவளி அவர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அப்படி இப்படின்னு. பட் ஆனா இது இந்த அளவுக்கு கொடுக்கப்படுதுன்னா செந்தில் பாலாஜிட்ட எவ்வளவுதான் பணம் இருக்கு? சிவா சுகி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பேக்கிங்கை தயாரிச்சது, காங்கேயத்தை சேர்ந்த இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கிட்ட இப்ப தனியா 1 லட்சம் பை ஆர்டர் போட்டிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு பணம் தான் செந்தில் பாலாஜிட்ட இருக்கு? செந்தில் பாலாஜி என்ன பிறக்கும் போதே மைசூர் மகாராஜா பேரனா? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னைக்கு இதை போட்டு வச்சோம்னா நாளைக்கு மறுபடியும் பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாங்கிறத இன்னொரு வாட்டி ஆட்சி அமைச்சா 20 ரூபாயா வாங்கி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையிலான முதலீடு அப்படிங்கறதான் இது. கொடுக்கறவனுக்கும் வெக்கம் இல்ல, வாங்குறவனுக்கும் வெக்கம் இல்ல. அதை பத்தி பேசி நமக்கு எந்த 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது மாதிரிதான் பச்சை போய் புழுவாங்க கேட்டா, எல்லாம் நாங்க அன்பின்பால கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள், இந்த ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பை புழுனாரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அந்த நிறுவனம் நான் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணல அப்படின்ட்டு போயிடுச்சு. ஏன் வராத முதலீட்டை வந்துச்சு வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே முதலீட்டை அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. எங்க எங்கேயோ நாடு நாடா சுத்துறீங்க. ஸ்பெயின் போறீங்க, துபாய் போறீங்க, சிங்கப்பூர் போறீங்க, அமெரிக்கா போறேங்கிறீங்க, ஜெர்மன் போறேங்கிறீங்க. இங்க ஒண்ணுமே முதலீடே வரலையே. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பழைய காணொலியில ஒண்ணுல பேசியிருப்பாரு. அது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தான் பார்த்து கேட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப நமக்கு வருது. ஆனா இது எல்லாத்துக்குமே இப்படி பச்சையா பொய் புழுவறதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும். இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிஐ கிட்ட போயிடுச்சு. வர 10ஆம் தேதி விஜய் அவர்கள் சிபிஐல நேரில் ஆஜராக போகிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. பட் அது சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு தான்.
வர 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் 10ஆம் தேதி விஜய் அவர்கள் நேரா சிபிஐ கிட்ட ஆஜராக போறார், தன்னோட தரப்புல இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க போறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் விவரங்களோட நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்துக்கள், உடன்பிறப்புகளுக்கு விடுமுறை தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்.